அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. ஆன்மீக ரீதியாக அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் சொல்லலாம். இந்த திதி நாளில் முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்களினுடைய வழிபாடு, இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விரதங்கள், இறை வழிபாட்டுக்குரிய பல விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திதி நாளாக அமாவாசை அமைகிறது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அதனால் அமாவாசை கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நிகழக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய யோகமானது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே உஷாராக, அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு சிறு பிரச்சனையாகட்டும் இல்லை சிறு குழப்பமாகட்டும் அதை கூட உங்களால் தவிர்க்க முடியும். அது இல்லாமல் இந்த காலம் முழுவதும் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. கடந்த காலங்களோடு இக்காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான நஷ்டங்கள், இல்லை உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள், அந்த மாதிரி சில விஷயங்கள் உருவாகி இருக்கலாம். இல்லை பொருளாதாரம் சம்பந்தமான சில போராட்டங்கள் அனுபவித்திருக்கலாம். நிதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மாறி நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமையவும் சாதகமான நிலைகளை உருவாக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே ஒரு தடை இருந்திருக்கும், தாமதம் இருந்திருக்கும், காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்காது. எல்லாவற்றிலுமே ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இருக்கும். உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே தாராளமாக முதலீடு செய்யலாம். புதிய தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். இல்லை இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை விருத்தி பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி அதற்கு தேவையான ஆலோசனைகள், முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். வங்கி கடன் ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள் முடியணும், இல்லை அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை தேர்வு எழுதணும்னு முயற்சி பண்ணுறீங்க, தேர்வு எழுதி பல காலமாக தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு அது வெற்றி தரக்கூடிய வகையில் அமையப்பெறும். அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு தொடர்பான உதவிகளோ வங்கி கடன்களோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தேர்வில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக
அமைய கூடுதலான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு மந்த நிலையில் இருந்திருப்பாங்க. ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருந்திருப்பாங்க. படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் தோல்வி, தேர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, கிரகிக்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கி தவித்திருந்த மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக அமையப்பெறும். உங்களுடைய கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வாங்க. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மந்த நிலை மாறி சுறுசுறுப்புடன் நடந்து கொள்வாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அலட்சியமும் இருக்கக்கூடாது. சிறு உடல் உபாதை அப்படின்னா கூட உரிய மருத்துவரை நீங்கள் உடனுக்குடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்ததோ அதற்கான ஒரு காலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ, எதெல்லாம் காலதாமதமானதோ அது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆன்லைனில் போய் நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்கள். ஆனால் உடனுக்குடன் அதில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எதிர்காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. ஆனாலும் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக தொகையை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம். குறைவான தொகையை முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா சிறிது சிறிதாக முதலீடு பண்ணி நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை நாட்டுக்கு வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் சிறிது சிறிதாக பணத்தை முதலீடு பண்ணுங்கள். பெரிய அளவில் பண பரிவர்த்தனையோ பெரிய தொகையை முதலீடாக போடுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள். சிறிது சிறிதாக போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஒரு லாபமும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம், பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் மிகுந்த கவனமாக இருக்கிறதும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்றதும் ரொம்ப நல்லது. வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரலாம். அவசர முடிவுகள், ஆவேச செயல்பாடுகள் அனைத்தையும் குறைத்து கொள்ளுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதுனால நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளும் சற்று எதிர்மறையாகவும் இருக்கிறதுனால இந்த காலம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பின் விளைவுகள் பற்றி யோசிக்காம செயல்படுறதும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு தடாலடி வேலைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அதே போல் உடல் நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகலாம். பரம்பரை நோய்கள் வெளிப்படுத்தலாம். உடல் நலனில் எப்போதுமே கவனமாக இருப்பது அவசியம். வரவு செலவுகள்லையும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்றதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதும் நல்லது. முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதுனால சங்கடங்கள் இல்லாமல் போகும். கடன் வாங்குவது, கொடுப்பது போன்றவற்றையும் இந்த காலகட்டத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியின
உங்களுக்கு கடவுள் எப்பொழுதுமே கொடுப்பார். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ளவும் தேவையில்லை. அதன் பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள் நீங்கள் வைத்து கொள்வது அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நற்பலன்கள் கூடுதலாகவே இக்காலகட்டத்தில் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு.